இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அடுத்த பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. காசா நகரை கரும்புகை நகரமாக்கி பிணக்குயிர்களை போட்டுவிட்டு இப்பொழுது அகதிகள் குவிந்திருக்கும் ரஃபா நகரை நோக்கி இஸ்ரேலின் கவனம் தொடங்கிவிட்டது. அங்கு நடந்த முதல் குண்டுவீச்சில் 45க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகிவிட்டனர். அங்குதான் ஏற்கனவே 17 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் இப்போ 10 லட்சம் பேர் மற்ற பகுதிகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் குண்டுமலை, எந்த நேரத்திலும் தாக்குதல். இந்த சம்பவங்கள் இந்த கடுமையான யுத்தத்திற்கு இடையில் அப்பாவி பொதுமக்கள் அங்கும் இங்கும் பரிதவித்து ஓடும் காட்சிகள் வலைத்தளங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி தொடங்கியது. ஹமாஸ் அமைப்பினர் ஈரான் உதவியுடன் ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தி நூற்றுக்கணக்கான இஸ்ரேல் மக்களையும் இராணுவத்தினர் கொண்டார்கள். இதற்கு பழி வாங்குவதற்காக இஸ்ரேல் கடுமையான போரில் குதித்தது. இதுவரை 37,000க்கும் முற்பட்டோர் கொல்லப்பட்டு விட்டனர். 80,000க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து விட்டார்கள். இந்த போர் இன்று தொடங்கிய போர் அல்ல, காலங்காலமாக நடக்கும் போராகும். இஸ்ரேல் யூத மக்களின் நாடாகும். யூத இனத்தவர்கள் புத்திசாலிகள், அறிவாளிகள் என்று அறியப்படுபவர்கள். அமெரிக்கா, இங்கிலாந்து உட்பட பல இடங்களில் முக்கிய பணிகளில், குறிப்பாக நாசாவில் 30%க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு அந்த யூதர்கள் தான் இருக்கிறார்கள். இதனால் அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளின் ஆதரவு முழுமையாக கிடைத்து வருகிறது. இந்த நிலையில்தான் ஜெர்மனியின் ஹிட்லர் ஒரு காலத்தில் யூதர்களை தேடி கொன்றார். லட்சக்கணக்கானவரை கொன்று குவித்தார். அப்போது சிதறி ஓடிய யூத இனம்தான் முஸ்லீம்கள், அதாவது பாலஸ்தீனர்கள் வாழும் அரபு அந்த பகுதியில் தங்களுக்குன்னு சிறு சிறு நிலங்களை வாங்கி போட்டு பின்னர் அமெரிக்கா போன்ற நாடுகளின் உதவியுடன் சிறிய அளவில் நாட்டை உருவாக்கினார்கள். இஸ்ரேல் உருவாக்கிய பிறகு மெல்ல மெல்ல நிலத்தை அபகரித்து அரேபியர் பாலஸ்தீன மக்களின் நிலத்தை அபகரித்து இவங்க தங்களுடைய நாடை உருவாக்கினார்கள். அதே சமயம் பாலஸ்தீன மக்கள் தங்கள் நாட்டை இழந்து அகதிகளாக ஆனார்கள். அவர்கள் இஸ்ரேலின் மேற்கு கரையோர பகுதிகளிலும் காசா பகுதிகளிலும் வெஸ்ட் பேங்க் என்றப்படும் மேற்கு கரையோர பகுதியிலும் குடியேறினார்கள். அவர்களுக்கு மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தி அங்கிருந்து விரட்ட முயன்றது. இஸ்ரேலை சுற்றி முஸ்லீம் நாடுகள், இஸ்லாமிய நாடுகளின் இந்த எதிர்ப்பு எப்போதும் வரும் என்பதால் இஸ்ரேல் மிகவும் திறமையான நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி அவர்களை தடுத்து வந்தது. அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வந்தது. அடுத்த நாட்டில் போய் கூட குறிபார்த்து தாக்குதல்லாம் நடத்தி அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுக்கொண்ட அந்த நிலைமையிலிருந்து இவங்களுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் ஆளுதல் முழுமையாக இருந்தது. அந்த சமயத்தில் பாலஸ்தீனருக்கு விடுதலை குரல் கொடுத்தது இந்தியா பாலஸ்தீன விடுதலைக்காக பாடுபட்ட யாசர் அரபாத்துக்கு அது அதிகாரப்பூர்வமற்ற ஒரு நாட்டின் தலைவர் அந்தஸ்து வழங்கி இந்தியா கௌரவித்து வந்தது. பல நாடுகள், ஐநா சபையும் அந்த இதை ஒப்புக்கொண்டு இருந்தது. ஆனாலும் அந்த யாசர் அரபாத்தும் இஸ்ரேல் நாடும் அப்போது பிரதமராக இருந்தார். அவருடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட போது பாலஸ்தீனர்களுக்கு ஒரு சுயாட்சி கொண்ட தனி நாடு வழங்க ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் அப்போது இருந்த மற்றொரு தீவிரவாத இயக்கமான ஹமாஸ் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. யாசர் அரபாத் இறந்ததும் அவர் இறந்ததும் இவர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தி பழையபடி அந்த சிக்கல் பழையபடி அந்த பாலஸ்தீன நாடு என்பதே ஒரு இல்லாமல் அந்த ஏற்கனவே ஒப்பந்தமே ரத்தாகும் சூழ்நிலையில் ஆகிவிட்டது. இருந்தாலும் மேற்கு கரையோர பக்கம் உள்ள பாலஸ்தீனம் என்பது அரபாத் ஆதரவாளர்களால் ஆளப்பட்டு அங்கே ஒரு நிர்வாகம் இருந்து வந்தது. காசா பகுதி உள்ள இந்த பக்கத்தில் உள்ள காசா பகுதியில் உள்ள பகுதியை ஹமாஸ் இயக்கம் பிடித்து கொண்டது. ஹமாஸ் இயக்கம் என்றால் என்ன அவங்க தீவிரவாத இயக்கம் என்பதால் கொரில்லா போர் முறையில் தான் தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சுரங்கப்பாதையுமே நம்ம மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை தோன்ற மாதிரி அந்த நகரம் ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டில் சுரங்கப்பாதை தோண்டி ஆயுதங்களையும் குவிச்சு வச்சுருந்தாங்க. கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தின போது 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை பணைய கைதிகளாக பிடிச்சி போயிட்டாங்க. இதனால் இஸ்ரேல் கடும் கோபமாகி தாக்குதல் நடத்தி அதுக்கு பிறகு இடையில் ஒப்பந்தம் ஏற்பட்டு சிலர் விடுதலை பண்ணாங்க, சிலர் விடுதலை பண்ணலை. இப்போது காசா பகுதியை கிட்டத்தட்ட ஈழத்தில் என்ன நடந்தோ அதை தான் அங்கே நடத்திவிட்டு இப்பொழுது அகதிகள் குவிந்திருக்கும் ரஃபா நகரை மீது இஸ்ரேல் கவனம் திரும்பி விட்டது. இதுக்கு காரணம் என்னன்னா, ரஃபா நகரில் ஒரு 134 இஸ்ரேல் பிணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்கே 14 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை இருக்குது. அதாவது இவங்களுக்கு இஸ்ரேலில் லட்சக்கணக்கான பேர் இராணுவத்தில் இருக்காங்க.
ஆனால் பாலஸ்தீனத்தில் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40,000 பேர் தான் அவங்களுடைய இராணுவ வீரர்கள்லாம் கொரில்லா தீவிரவாதின்னு சொல்லலாம். தீவிரவாதின்னு சொல்லலாம், அவங்களுடைய இராணுவ அமைப்புலாம் இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 24 பிரிகேடாக இருந்த பட்டாலியன் இருந்தாங்க. அதில் வந்து 20 பட்டாலியன் ஒருங்கிணைப்பு இல்லாமல் சிதறி விட்டது இந்த யுத்தம் காரணமாக. இன்னும் 4 பட்டாலியன் இருக்குது. 4 பேர், இந்த 4 பட்டாலியனும் கிட்டத்தட்ட எல்லாமே ரஃபா பகுதியில் இருக்கிறாங்க. இந்த ரஃபா பகுதியிலேருந்து தான் எகிப்துக்கு இடையிடையே போகிறதுக்கெலாம் வசதியாக இருக்குது. இங்கே தப்பி போய் அங்கே சுரங்கத்தை அங்கே போய் எகிப்தில் போய் முடித்து தப்பி போடுறதுக்கெலாம் ஆயுதத்தை கொண்டு வரலாம் வசதியாக இருக்குது. இதனால் இதை பார்த்து தான் இஸ்ரேல் இந்த இதை கட் பண்ணுறதுக்காக இங்கே அடிக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த ரஃபா பகுதியில் வந்து தாக்குதல் நடந்தால் ஏராளமான அகதிகள் வந்து சாவாங்க. அதுவும் ஹமாஸ் தீவிரவாதம் என்ன செய்வாங்கன்னா யுத்தத்தை சமாளிக்கிறதுக்கு அப்பாவி மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறாங்க. பொதுமக்கள் பகுதியில் தாக்குதல் நடக்கிறது அப்படிலாம் காட்டுறாங்க. இதன் காரணமாக அந்த பகுதியிலேருந்து உலகம் முழுவதும் இப்போது வந்து ஒரு ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் ஒரு புகைப்படம் பகிரப்பட்டு ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற ஒரு புகைப்படம் பகிரப்பட்டு கிட்டத்தட்ட சுமார் 5 கோடி மக்களால் உலகம் முழுவதும் பார்க்கப்பட்டு இருக்கிறது. பிரபல நடிகர்கள் எல்லாமே அந்த பாலஸ்தீன மக்களுக்காக இந்த கருத்தை தெரிவித்து வருகிறாங்க. இது ஆனால் இஸ்ரேல் வந்து இதை நிறுத்தப் போவதில்லை. ரஃபா மீதும் தாக்குதல் நடத்தி இன்னும் இந்த 2024ஆம் ஆண்டை யுத்த ஆண்டுன்னு அறிவிச்சிட்டாங்க. அதனால் இன்னும் 7 மாதத்துக்கு யுத்தம் நடத்தி முழுமையாக ஹமாஸ் தீவிரவாதிகளை அழித்து ஒழித்து காசா நகரை ஆக்கியது போல் ரஃபா நகரை ஆக்கி அந்த அவருடைய நிர்வாகத்திறன், இராணுவத்திறன் எல்லாத்தையும் அழித்து நிர்மூலமாக்கி விட்டுத்தான் யுத்தத்தை நிறுத்துவோம் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இது பெரிய இனப்படுகொலை என்று எல்லோரும் கூறியிருந்தாலும் கூட ஐநா சபை இன்னும் அவர் குரல் கொடுத்தாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏன்னா இவங்களுக்கு பக்கபலமாக அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கின்றன. வெளியே அந்த நாடுகள் ஆதரவு போல பாலஸ்தீன ஆதரவு போல் நடித்தாலும் உள்ளுக்குள்ளே இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டே இருக்கிறார்கள். இதன் காரணமாக பாலஸ்தீன மக்களுக்கு பெரும் ஆபத்து, அந்த இனமே அழியும் ஆபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து இதனால தான் தமிழ்நாட்டில் உட்பட பல இடங்களில் இந்த ரஃபா நகரை மீது கை வைக்காதீங்கன்னு சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துகிறாங்க. உலகம் முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது வந்து இந்த யுத்தம் நிற்கப் போகுமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏன்னால் இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கத்தை அழித்தால் தான் நாங்கள் நிறுத்துவோம் என்கிறது. ஹமாஸ் இயக்கமாக யுத்தம் நிறுத்தப்பட்டாலும் நாங்கள் தொடர்ந்து கொரியா தாக்குதலில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தி கொண்டு எங்களுக்கு கடைசி வீரம் இருக்கும் வரை சுதந்திர பாலஸ்தீன நாடு அமைந்தால்தான் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய தாக்குதல் வந்து நிறுத்தப்படும் என்று அவர்கள் அறிவித்துள்ளார். இவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யாருமே சரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆட்கள் இல்லாத நிலை உள்ளது. சில முஸ்லீம் நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா கூட அவர்களும் முழுமையான பலன் எட்டப்படவில்லை. இதனால் ஒரு பேரழிவை சந்திக்க ரஃபா நகரம் எப்படி காசா நகரம் ஒரு குண்டு மலையால் தகர்ந்து போயிருக்கிறதோ, மக்கள் அகதிகளால் நிரம்பி போயிருக்க, அதே போல் ரஃபா நகரம் மாறுமா என்ற சூழ்நிலை உலகம் முழுவதும் கவலை அடைய செய்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.